நமசிவாய. ஒரு சில பரிகார முறைகள் எல்லாமே அவங்களுடைய ஜாதகப்படி ஒரு பர்ட்டிகுலரான ஒரு டேலயோ அல்லது ஒரு நட்சத்திரம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு திதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அவர்களுக்கு ஏற்ற திதி அப்படின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, திதி அப்படின்ற மாரி. அதேபோல அவங்களுடைய கரணத்தை பேஸ் பண்ணி அப்படின்ற மாரியான விஷயமாக குடுக்கும்போது, அதோடைய பலன் வந்து அதீதமாக இருக்கும். இந்த ஒரு பர்ட்டிகுலரா இப்ப சொல்லப்போற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நபர் வந்து வந்திருந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கடன் வந்து ஏகப்பட்ட கடனாக இருக்கிறது. இந்த கடனை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து ஒரு 1 மாசம் 40 நாள் எனக்கு கடனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சாலே போதும். என்ன வந்து தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க பயங்கரமா. அந்த தொல்லைக்கு எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சாலே போதும். சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. அந்த ரிலீஃப் கிடைச்சதுனா நான் வந்து எப்படியும் ஒரு 1 மந்த் ஆர் 1 1/2 மந்த்ஸ்க்குள்ள நான் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது பர்ட்டிகுலரா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நேரத்தை குறித்து குடுத்து, அதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லியிருந்தேன். இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது வந்து பார்த்தோம்னா, பொதுப்படையாகவே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்ட்டிகுலர் நபரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு 2, 3 நாட்கள்ல அவங்களுக்கு கிடைச்ச வேற ஒரு கான்டாக்ட் மூலமா அவங்க வந்து கூப்பிடுறவங்க கிட்ட அவங்க பேசிட்டு, கிட்டத்தட்ட அவங்க 2 மாசம், 3 மாசம் வரைக்குமே அவங்க வந்து அமைதியாக இருந்தார்கள். அதுக்குள்ள இவங்களும் வந்து அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்ட ரெடி பண்ணி குடுத்துட்டதா சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீட்பேக். இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றேன். நேற்று வந்து நான் வந்து இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து இந்த ஜனவரி மாத பணமந்திரம் அப்படின்ற விஷயத்தை கொடுத்திருக்கும்போது, ஒரு அன்பர் கேட்டிருந்தார் இந்த மாரி இந்த வாட்ஸ்அப் சேனல்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கடன் தீர்க்கக்கூடிய விஷயத்தை குடுக்கலாம் அப்படின்ற மாரியான விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதாவது அல்லது வந்து பார்த்தோம்னா, அந்தந்த நாள்ல வீடியோவா போடுறேன் அப்படின்ற மாரியான விஷயமும் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாரியான விஷயத்துக்கு, நெறைய பேர் காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இது வந்து பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய புக்ல இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது சொல்லியிருந்தபோது வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றவங்க மட்டும் அந்த மாதிரியான நபர்கள் அதில எல்லாருமே ஜாயின் பண்ணலாமே. அது அவங்க ஜாயின் பண்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டாங்க. ஆல்ரெடி அது மாதிரியான நபர்கள் இருக்கிறார்கள். அதுவும் வந்து பார்த்தோம்னா, அது நமக்கு தெரிந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான நபர்கள் அங்க ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள இருக்காங்க. பட் என்னன்னா, இது வந்து அந்தந்த நாள்ல குடுக்கும்பொழுது, நாம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னுவாங்க. அது மாதிரி வந்து அவங்கள வந்து அப்படி அழிக்கணும் அப்படின்ற மாரியும், ஒழிக்கணும் அப்படின்ற மாரியான விஷயமா இருக்கு அப்படின்ற மாரி இருக்கும்போது, அவங்க திருடிட்டே தான் இருக்கணும், அப்படிதான் அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு மேக்ஸிமம் நம்ம என்ன அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ, அது மாரியான ஒரு விஷயமாக செய்யலாம் அப்படின்றது தான் வந்து நோக்கம். இது வந்து முதல் விஷயம். பர்ட்டிகுலரா அதேபோல வந்து பார்த்தோம்னா, கலர்ஸ் பத்தி கேட்டிருந்தார் ஒரு அன்பர் வந்து பார்த்தோம்னா, இந்த 2025ல கலர்ஸ் எந்தெந்த கலர்ஸ் எந்தெந்த ராசியினர் யூஸ் பண்ணா அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். இந்த ஒரு இயர் படி அப்படின்னு. ஸோ அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. விருப்பம் இருந்தா கண்டிப்பான முறையில அந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ இப்ப இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்றது பார்த்தோம்னா, வெற்றிலை ஒன்று தேவை. 9 மிளகு 9 மிளகு தேவை, வெற்றிலை தேவை. அதேபோல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பவுல் ஏதாவது கிளாஸ் பவுலா இருந்தாலும் அல்லது ஃப்ரெஷ் பவுல் சுவாமிக்கு வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பஞ்சபாத்திர உத்திரணி இருந்ததுனா கூட ஓகே. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா, அது ஒரு விஷயத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு கற்பூரம் ஒன்று தேவைப்படும். கொஞ்சம் சிறிதளவு வெல்லம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் ரத சப்தமி. இந்த ரத சப்தமி அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சூரியனுடைய நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலாவோ அல்லது வந்து அஸ்ட்ரானமிக்கலாவோ அதாவது ஜோதிடப்படியோ அல்லது வானவியல் படியோ நம்ம வந்து பேசும்பொழுதும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பேசும்போது சரி, இந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து சூரியனுடைய ஒரு மூவ்மெண்ட்ட குறிக்கக்கூடிய ஒரு தினத்தை தான் நம்ம வந்து ரத சப்தமி அப்படின்னு சொல்றோம். காலையில குளிக்கும்போதே இதில வந்து ஒரு சில பரிகார முறைகள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நெறைய குடுத்துட்டோம் அப்படின்றதுனால, அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து தொடப்போறது கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் அப்படின்றது தான் பணத்திற்கு பணம் அப்படின்ற மாரியான ஒரு விஷயம், வாழ்க்கை அப்படின்ற மாரியான விஷயத்தை நல்லபடியாக வாழ்வதற்கு, செல்வம் அப்படின்ற மாரியான விஷயத்திற்கு, உடல் நோய்கள் தீர்வதற்கு அப்படின்ற மாரியான விஷயத்துக்கு முதன்மையான ஒரு கிரகம் அப்படின்ற மாரியான விஷயமோ, அல்லது கடவுள் அப்படின்ற மாரியான விஷயமோ பார்த்தோம்னா, நம்ம வந்து சூரியன மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா, அவருடைய வழிபாடு இத தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ, இந்த சூரிய வழிபாடு டெய்லியே காலையிலேருந்து 6லேருந்து 7க்குள்ள ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க அப்படின்ற மாரி அதுக்கு நெறைய மெத்தட்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ, அது மாதிரியான ஒரு முறையாக சூரியன் அப்படின்றது அந்த சோர்சஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வருவதற்கு, உங்களுடைய ஜாதகத்திலே ஏதாவது வந்து குரூரமான நிலையில் இருந்தாலும், எந்த விஷயங்களும் இருந்தாலும், அது அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு 2ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாரி, அது வந்து தசாபுத்தி நிலையிலே வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு மாரகாதிபதி, பாதகாதிபதி தசை நடக்குது அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் இப்ப நம்ம வந்து பார்த்தாலும், அது தசையோ, புத்தியோ நடக்குதுன்ற மாரியான விஷயமா பார்த்தாலும், நாம வந்து இந்த ஒரு அதே அகைன் வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து 6க்குரியவர், 8க்குரியவர் அல்லது வந்து 12க்குரியவர் அது அவங்களுடைய ஒரு விஷயங்களா நடக்குது. இப்படி எல்லாமும் பார்க்கலாம். இந்த மாரி நெறைய நம்ம வந்து கோட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லா விஷயத்துக்குள்ளயும் வேண்டாம். இது மாதிரிலாம் நடந்தாலுமே இந்த சூரிய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு பெருமளவிலே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ, அதனால அந்த ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது சூரியன் மூலமாக தான் வரும்.
அது ஒன்று. அந்த ஒரு பணத்தை வந்து பெருக்குவதற்கு, அதிகப்படுத்துவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கலாம். அது குரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா, எதிர்பாராத பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குயிக் ரிச் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்க்கும்போது, அதாவது நம்ம வந்து நேர்மையான பணமா அல்லது வந்து நான் அப்படி அப்படி இல்லாத பணமா அப்படின்ற மாதிரியான விஷயமா இது அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ அது மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது நம்ம ராகு அப்படின்ற மாதிரியான விஷயமும், அந்த வரக்கூடிய பணத்தை வந்து நன்றாக அனுபவிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக, நல்ல ஒரு பெரிய பங்களால ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக, அதிகப்படியான நகைகள் அணிந்து அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சுக்கிரனும் இருப்பார்கள். ஸோ அதனால இவங்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக, செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது. இந்த கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு பார்க்கும்போது நமக்கு வந்து செவ்வாய் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ரத சப்தமி, பௌமாஸ்வினி. பௌமாஸ்வினி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் சொல்லியிருக்கேன். யூடியூப் ஃபுல்லாவே இருக்கு, இன்டர்நெட் ஃபுல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பௌமன் என்று சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். அங்காரகன், பௌமன்லாம் சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த பௌமன் என்ற செவ்வாயும், செவ்வாய்க்குரிய மற்றும் கேதுவுக்குரிய அஸ்வினி நட்சத்திரமும் சேரக்கூடிய தினம் இந்த ஒரு தினம். இன்னைக்கு நைட்டு 11 மணி வரைக்குமே நான் சொல்லக்கூடியதை பண்ணலாம். இதுல பர்டிகுலரா நீங்க வந்து அந்த செவ்வாயுடைய ஹோரை 1 to 2 அல்லது நைட் 8 to 9 பண்ணும்போது அதிகப்படியான ஒரு பலன் தரும். எக்ஸாக்ட் ஹோரைக்கு வந்து அந்த ஹோரையோட லிங்க் போடுறேன். நீங்க உங்க ஊர்ல வந்து அந்த டைம் வந்து செவ்வாய் ஹோரை அந்த 8 to 9னா அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சூரியனுடைய ஒரு இன்னைக்கு சன்ரைஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஸோ அதனால அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு செய்யுங்க. உங்களால எக்ஸாக்டா அதோடைய பலனை அடைய முடியும். அதனால கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஸோ இது ஒரு விஷயம். அப்ப அந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்துவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு நாளில் நம்ம வந்து செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த பௌமாஸ்வினி அப்படின்ற நாளை வந்து விட்டுவிடக்கூடாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு நாள் உங்களுக்கு புதிதாக மருத்துவம் எடுத்துக்கொள்வதற்கு, நீண்ட நாள் நோய்கள் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நீங்க புதுசா ஏதாவது ஒரு டாக்டரை பார்க்குறீங்க, புதுசா ஏதாவது ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு நாளில் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதற்குண்டான பலன் வந்து அதிகப்படியாகவே தரும். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக வந்து இந்த ஒரு நாள் வந்து நம்ம கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் உரியது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது, கணபதி அதர்வ சீர்ஷ மந்திரம் அப்படின்னு இருக்கு. அந்த கணபதி அதர்வ சீர்ஷ மந்திரத்தை டெய்லி கேட்டாலே அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். வெல்த் மந்த்ரா, கணபதியோட வெல்த் மந்த்ரா, பணம் வருவதற்கு. ஸோ அது மாதிரியான விஷயத்திற்கு வந்து நாம ஆல்ரெடி அது வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். நான் அந்த ஒரு வீடியோவே கணபதி அதர்வ சீர்ஷ மந்திரத்தை கொடுத்துருக்கேன். அது தினசரி கேட்பது நல்ல பலன் தரும். இந்த ஒரு நாளில் கேட்பது அதிகப்படியான பலன் தரக்கூடியதா இருக்கும். கணபதியுடைய கோயிலே போய் விளக்கேற்றி வைப்பது, 7 விளக்குகளை ஏற்றி வைப்பதுங்கிறதும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து கோயிலுக்கு அப்படின்ற மாதிரியான வந்து நரசிம்மர் கோயிலுக்கோ, அல்லது வந்து பார்த்தோம்னா முருகர் கோயிலுக்கோ, அல்லது வந்து பார்த்தோம்னா வாராகி, ஆஞ்சநேயர், இவங்களுக்கெல்லாம் வந்து கோயிலில் போயிட்டு ஒரு 9 விளக்குகளை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறதும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும். இது சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய கோயிலே வந்து பார்த்தோம்னா சிவன் கோயில் இங்கே இருக்கு. செவ்வாய்க்குரிய சிவன் கோயில் வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரியான விஷயமாக முடிஞ்சதுன்னா நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இல்லைங்க, உங்களுக்கு லொக்கேஷன் போட முடிஞ்சதுன்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை செய்யறது, அங்கே கோயிலில் போயிட்டு நீங்கள் 9 விளக்கு ஏற்றி வைக்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிகப்பு திரி போடலாம், நீங்கள் இழுப்பெண்ணெய் தீபம் போடலாம், அல்லது நெய் தீபம் போடுவது இரண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சூரியனாகட்டும் செவ்வாயாகட்டும் 2 பேருமே வந்து பார்த்தோம்னா நெருப்பு ராசிகள் அப்படின்ற மாதிரியான, நெருப்புக்குரிய கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நெருப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, நம்ம இது இப்போ உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள், இந்த ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறதும் சரி, இதை சார்ந்தும் எலிமெண்ட் அப்படின்றது நம்ம வந்து நெருப்புன்னு சொன்னோம்ல, இந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்று. ஸோ அது மாதிரியான விஷயங்கள், கிரக ரீதியான விஷயங்கள், தாந்திரிக விஷயம், மந்திரம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு மெத்தட் தான் இப்போ இந்த ஒரு மெத்தட் பார்க்க போறோம். ஸோ இது என்னன்றது தெரிஞ்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். உங்கள் மனம் அதை நாடி போகும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இது மாதிரியான ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியதா விஷயமா போச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு தேவை வெத்தலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, பின்னமாகாத வெத்தலையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்கலாம். வெத்தலை இல்லாதவர்கள் பே லீஃப் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த இலையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 9 மிளகுகள், 9 மிளகுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு காயின், இந்த காயின் உங்கள் ஊரில் நீங்கள் யூஸ் பண்ணுற காயின், எந்த காயினாக இருந்தாலும் சரி, அது மாதிரியான காயின் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூ. 1, ரூ. 2 அந்த மாதிரியான ஒரு காயின்லாம், ரூ. 5, ரூ. 10, உங்கள் இஷ்டம், ரூ. 20 கூட வைங்க. ஸோ அது மாதிரியான ஒரு காயினாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியது. இந்த 9 மிளகுகளையும் எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். பேலீஃபாக இருந்தால் அதுக்கும் அது மேலே வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதை கையில் வச்சுட்டு சூரியனை போய் பார்க்கலாம். சூரியனை பொதுவாக நான் 6 to 7 சொல்லியிருப்பேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், செவ்வாயுடைய தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்றதுனால இந்த நாள் ஃபுல்லாகவுமே இது மாதிரி பண்ணலாம்.
அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோரையில் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்காக தான். இந்த நாளில் 11 மணி வரைக்கும், இரவு 11 மணி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணலாம். இப்போ இந்த சூரியனை போய் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த சூரியனை போய் பார்க்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சாத்தியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரியான சூரிய உதயத்திற்குள், சூரிய அஸ்தமனத்திற்குள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்வதுங்கிறது பலனை வந்து நீட்டிக்க செய்யும். இல்லைன்னா நீங்க போயிட்டு ஒரு வானத்தை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். நிலவை பார்க்காம வானத்தை பார்த்து, ஜென்ரலா ஒரு வானத்தை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம வந்து செய்ய முடியும் மேக்ஸிமம். அதுக்கு வேற வழி கிடையாது. ஸோ இதை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு அந்த சூரியனா மாதிரியான ஒரு விஷயமா வச்சிருக்கீங்களேன். இந்த டைம்ல நீங்க எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு அந்த சூரியனுக்கு வந்து அதை காட்டுகிறீர்கள். அதே மாதிரி சூரியனுக்கு இன்னைக்கு விளக்கேற்றி வைக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாமே நீங்க வந்து சூரிய அஸ்தமனத்திற்குள் செய்து விடுங்கள். இந்த மாதிரியான விஷயமா செய்யறதா இருந்தா. இல்லைன்னு நீங்க விளக்கேற்றி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஈவினிங் தான் செய்ய போறீங்கன்னா. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் பௌமாய ருண விமோச்சனாய ஆதித்யாய தனப்பிரதாய நமோ நமக. இந்த மந்திரம் நீங்கள் வந்து கூகுள்லையோ அல்லது வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு மந்திரம், ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க டெய்லியே கூட செய்யலாம், சொல்லலாம். அது எப்படி சொல்றது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓம் பௌமாய ருணோமோச்சனாய ஆதித்யாய தனப்பிரதாய நமோ நமகன்னு சொல்லிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அல்லது நான் வந்து வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரியான விஷயமாக சொல்லிக்கொண்டு அதை அப்படியே வச்சிருங்க. குறைஞ்சது ஒரு 9 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் ஆர் 9 மினிட்ஸ் இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது மேலே இருந்தாலும் தப்பு இல்லை. ஸோ அது மாதிரியான விஷயமாக சூரியன் ஒளிப்படும்படியாக இந்த ஒரு விஷயத்தை வைத்து விடுங்கள். வைத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமி ரூமுக்கு போங்க. உங்களுடைய கீழே மேட் போட்டுக்கோங்க. மேட்டோ அல்லது சேரோ ஏதாவது போட்டு உட்காந்துக்கோங்க. வெறுங்காலோ உடம்போ வந்து தரையில் படக்கூடாது. முதல்ல கணபதி தியானம். கணபதி தியானத்துக்கு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரம், ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, இது மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்கிறதா, அது ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்கிறதா இருந்தால் அந்த மாதிரியான கணபதி போட்டு, அருகம்புல் போடுறதா இருந்தால் அருகம்புல் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரியான போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள். விளக்கை தான் நம்ம வந்து தெய்வமாக இது பண்ண போகிறோம். அந்த பவுல் ஒன்று சொல்லியிருந்தால அந்த பவுல் வச்சிருங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே அங்கே வைக்கிறீங்க இல்லையா? அங்கே வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை வந்து அகைன் நீங்கள் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். கவுண்டிங்கே வச்சுக்காதீங்க. நீங்கள் சூரியன் கிட்ட வைக்கும்போதும் சரி, சுவாமி கிட்ட வைக்கும்போது கவுண்டிங்கே வச்சுக்காங்க. உங்கள் எண்ணம் ஃபுல்லாக, அதாவது இன்டென்ஷன், சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய விஷயம் முழுவதுமே உங்களுக்கு செல்வம் அதிகமாக சேர வேண்டும், கடன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து டோட்டலாக வந்து போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மட்டுமே நீங்கள் வந்து நினைவில் கொள்ளுங்கள். அது மாதிரி நீங்கள் கொண்டு போய் வச்சிடலாம். வைத்துட்டு இந்த மாதிரியான பிரார்த்தனை உங்களுக்கு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த விளக்கு இருக்கு இல்லையா, அதுலேருந்து வேற ஒரு விளக்குக்கு அக்னி பற்ற வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு விளக்கு ஏற்றிருக்கீங்களோ அந்த விளக்குலேருந்தே இன்னொரு விளக்குக்கு அக்னி பற்ற வச்சுக்கோங்க. அது வந்து இந்த விளக்காக இருந்தால் போதும், மண் விளக்காக இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கை அப்படியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய தெற்கு பகுதி, வீட்டிலே இருக்கக்கூடிய பிரதான தெற்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தெற்கு பகுதியில் வைங்க. ஃபேஸிங் எதுவாக இருந்தாலுமே ஓகே. தெற்கு பகுதியில் அந்த விளக்கு இருக்க வேண்டியது. அந்த தெற்கு பகுதியில் அந்த விளக்கை வச்சிடுறீங்க இல்லையா, அந்த தெற்கு பகுதியில் விளக்கு வச்சுட்டு ஒரு வேற இன்னொரு சின்னதாக ஏதாவது ஒரு சாம்பிராணி தட்டோ அல்லது ஏதாவது ஒரு தட்டோ எடுத்துக்கோங்க. அந்த மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகு எல்லாத்தையும் எடுத்து அந்த தட்டில் போட்டு, அல்லது அந்த சின்ன குப்பி மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ, அது வேற ஒரு எம்டி விளக்கு இருந்ததுனாலோ, எதுலேயும் அவங்கள எரிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி அந்த மிளகையும் போட்டு ஒரு கேம்பர், அதாவது கற்பூரம் ஒன்று போட்டுட்டு எரிச்சிடுங்க ஃபுல்லாகவே. டோட்டலாக எரிச்சிட்டு அதை அப்படி வாஷ் பண்ணிடலாம். பாத்ரூமில் போய் வாஷ் பண்ண வேண்டாம். அங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல வாஷ் பண்ணி நீங்கள் செடி கடியில் கூட கொட்டிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அந்த வெத்தலையும் வந்து செடி கடியில் போட்டுடலாம். செடி கடியில் போட்டுடுறீங்க இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னன்னா, இந்த சுவாமி கிட்ட உட்காந்து இதை அப்படியே சூரியன் கிட்டேருந்து எடுத்து சுவாமி கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லும்போது, அந்த காயினை மட்டும் எடுத்து அந்த பஞ்சபாத்திர உத்தரணையில் இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டுருங்க. அது தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சோடனே, ரிச்சுவல் எல்லாம் முடிஞ்சோடனே, இந்த மந்திரங்கள்லாம் முடிஞ்சோடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரியான விஷயமாக எரிச்சிருங்க. பே லீஃப் வச்சிருக்கீங்கன்னா பே லீஃபையும் சேர்த்து எரிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். வெத்தலையாக இருந்தால் அதை ஏதாவது ஒரு செடி கடியில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மிஞ்சி இருக்கக்கூடியது என்னவா இருக்கும்? உங்களுக்கு மிஞ்சி இருக்கக்கூடியது அந்த காயின் மட்டுமா தானே இருக்கும். அந்த காயினை மட்டும் நீங்கள் வந்து அந்த தண்ணியில் எடுத்துங்க. தண்ணியை கொட்டிடலாம். காயினை எடுத்துட்டு துடைத்து விட்டு உங்களுடைய வேலெட்டில் வச்சுக்கலாம். பர்ஸில் வந்து ஆணோ பெண்ணோ அவங்க வந்து அவங்களுடைய பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ லெதராக இருக்கக்கூடாது, பலன் தராது. ஸோ நான் லெதரில் தான் யூஸ் பண்ணணும். இதையும் வந்து நான் ஒரு 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோ போட்டிருக்கோம்னா அதில் ஆயிரக்கணக்கான வீடியோவில் நம்ம வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துட்டு அதை அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம், தினசரியே நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்னன்னா இந்த காயின் எடுத்து கையில் வச்சுக்கிறது. டெய்லியே வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை காலையில் சுவாமி கிட்ட கும்பிடும்போது ஓம் பௌமாய ருணோமோச்சனாய ஆதித்யாய தனப்பிரதாய நமோ நமக,
இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயமா சொல்லிட்டு அதை நீங்க திருப்பி பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இதே ரிச்சுவலை நீங்க எவ்வளவு நாள் செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம். அல்லது இந்த ஒரு நாள் மட்டும் தான் என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான ஒரு பலன் உண்டு. இதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைத்ததுங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல மேபி ஒரு 1 மந்த் கழிச்சோ அது மாதிரியான ஏதாவது ஒரு டைம்ல இந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. நான் எனக்கு அந்த மாதிரி ப்ரீவியஸா சொன்ன ஒரு விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து இந்த டைம்ல எனக்கு இவ்வளவு பலன் கிடைச்சது அதனால அப்படின்ற அந்த மாதிரியாக எந்த ஒரு பலன் கிடைத்ததுங்கிறதையும் கண்டிப்பான முறையிலே என்னோட பார்த்துக்கொள்ளுங்க. நம சிவாய.